நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, எங்க அம்மா அப்பாவ போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா அப்பாவ போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஆனா, எனக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி போறது? அப்படிங்கிற இது மைண்ட் செட்டாவே இருக்கு. தமிழ்நாட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எங்க ஸ்டே பண்றதுன்னும் தெரியல. எங்க அம்மா அப்பாவ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க அம்மாகிட்ட பேசணுன்னு ஆசையா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே நானே ஏற்படுத்திக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் யார் மேலேயும் பழிலாம் சொல்ல மாட்டேன். இவங்க தான் ரீசன், அவங்க தான் ரீசன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஒன்று நெனச்சா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாரி தான். எனக்கு என்ன பண்றது? ஏது முடிவு எடுக்கிறதுன்னும் தெரியல. நான் எங்கள் அம்மா அப்பாவை போயிட்டு பார்க்கணும். திரும்ப தமிழ்நாடு போயிட்டு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும். இப்போ நான் உடம்பு வேறு குண்டாக இருக்கனால எனக்கு வேலை கூட தரமாட்றாங்க. நீ குண்டாக இருக்க, எப்படி வேலை பார்ப்ப? உன்னால் வேலை பார்க்க முடியுமா? நீ குனிஞ்சு நிமிர்ந்து நடந்து போகிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். உன்னால் எப்படி வேலை பார்க்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. குண்டாக இருந்தால் வேலை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களால தான் எல்லா வேலையும் செய்ய முடியும், குண்டாக இருக்கிறவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. குண்டாக இருக்கிறதே ஏதோ அசிங்கமாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ குண்டாக இருக்கனால எனக்குமே நிறைய உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வருது. நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்னோடய ஆசை. இப்போ நான் போய் தெரிஞ்சவங்க வீட்டில் தான் போய் தங்கணும். அதுக்கப்புறம் நான் உடம்பை குறைக்கணும். எனக்குன்னு ஒரு நல்ல வேலை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது? எப்படி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பளம் இருந்தால் கூட போதும் இப்போதைக்கு. என்னோடய உடம்பு குறைக்கணும், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், எனக்குன்னு ஏதோ ஒரு வேலை, 3 வேளை சாப்பாடு. என்னோடய நிலமை இப்போதுலேருந்து கொஞ்சம் மாறினா எனக்கு போதும். நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. என்னோடய நிலமை மாறினா எனக்கு போதும். இப்போதைக்கு நான் 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு மாதம் ஒரு 10,000. என்னோடய உடல்நிலை பிரச்சனை வேறு நிறைய இருக்குது. அதை நான் சரி பண்ணுறதுக்கு என்னோடய உடல் எடையை குறைக்கணும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்.